ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 216 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஹை லெவல் ஷினோபிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங்லேயே மாத்திரா இருக்க இடத்துல காட்டுவாங்க. ஷரிங்கான்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. டான்சோ மேலே செம கடுப்பில் இருப்பான். சாகருக்கு முன்னாடி ஷிஷியோட கண்ணை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான்ட்டு நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சாஸ்கே கிட்ட அன்னையிலேருந்து நீ தான் என்னோட கோல், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் டீம் 7ஓட உறவை மேம்படுத்திக்கிட்டேன், உன் கூடயும் சக்ரா கூடயும் சேர்ந்து போன மிஷன்ஸ்பா. நருட்டோ அண்ட் சாஸ்கே ஹாக்கு கூட சண்டை போட்டதை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே டிஃபிட் ஆயிருப்பாங்க. சாஸ்கே எந்திரிச்சு ஹாக்குவை ஷரிங்கானால பார்க்கும்போது இதை இங்கேயே முடிச்சானுன்ட்டு ஹாக்கு நருட்டோ அட்டாக் பண்ண போயிருப்பா. சாஸ்கே இதை சீக்கிரமா தடுத்தானுன்ட்டு இருப்பான். நருட்டோ கண்ண முடிச்சு பாக்குறப்ப ஹாக்கு டிஃபிட் ஆயிருப்பான். சாஸ்கே நீ அவன் கதையை முடிச்சுன்பா. சாஸ்கே நீ எப்பவுமே தொல்லையா இருக்கடா நருட்டோன்னு இருப்பான். நருட்டோ பார்க்கும்போது சாஸ்கேக்கு பயங்கர பிளட் லாஸ் ஆயிருக்கும். நருட்டோ எதுக்காக என்ன பாதுகாத்தேன்னு சொல்லி கேட்டிருப்பான். சாஸ்கே எதுக்கிட்ட அப்படி பாக்குற, தோத்து போனவனோட்ட இருக்கேன்னு இருப்பான். என்னதுக்கிட்ட காப்பாத்தணும் நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைன்னு இருப்பான் நருட்டோ. சாஸ்கே அதை பத்தி நானும் தான் கேர் பண்ணல, என் உடம்பா நகர்ந்துருச்சுன்னு இருப்பான். அப்படியே மயங்கி இருப்பான். நருட்டோ சாஸ்கேவை பிடிக்கவும் சாஸ்கே நருட்டோ கிட்ட நான் உன்னை வெறுத்திருக்கேன், ஆனா நீ வாழணும்னு இருப்பான். சாஸ்கேன்ட்டு கத்திருப்பான். பிரிட்ஜ் பில்டரை கூட்டிட்டு வரப்ப மிஸ்டர் நோபிஸ் அட்டாக் பண்ணிருப்பாங்க. நருட்டோ அதை பார்த்து பயந்துருப்பான். ஆனா சாஸ்கே தைரியமா இருப்பான். கக்காஷி வந்து காப்பாத்திருப்பாரு. நருட்டோ பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கும் போது சாஸ்கே டேன்னு கூப்பிடவும் என்னன்னு கேட்பான். அடிபட்டுருச்சா பயந்தாங்கோலின்னு இருப்பான். இதை கேட்டு செம கடுப்பா இருப்பான் நருட்டோ. ஜாபுசா கூட சண்டை போடுறப்ப சாஸ்கே பெரிய ஷூரிக்கன் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். ஜாபுசா தடுத்திருப்பான். இருந்தாலும் பின்னாடி போன ஷூரிக்கன் நருட்டோவா இருப்பான். ஷூரிக்கன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்திருப்பான். குணாய் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். கக்காஷியை காப்பாத்துறதுக்கு செம டீம் ஒர்க் பண்ணிருப்பானுங்க. இதுக்கப்புறமா நருட்டோ சாஸ்கே கிட்ட எப்ப பார்த்தாலும் டீம் ஒர்க் சொதப்பாதே நீ தாண்டா, என்ன நீ எல்லாத்த விட பெட்டர்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோ எல்லாத்த விட இல்லடா, ஒன்ன விடாடா லூசர்னு இருப்பான். சாஸ்கே நருட்டோ கிட்ட நீ எனக்கு நன்றியோட இல்லைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச என்னோட ஸ்ட்ராங் ஆகி கட்டுறான் இருப்பான். நருட்டோ செம கடுப்பா இருப்பான். இதுக்கப்புறமா சுனின் எக்ஸாம்ல ஒரோச்சிமாரு சாஸ்கேவை ஸ்னேக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தப்ப சாஸ்கே ரொம்பவே பயந்துருப்பான். நருட்டோ தான் சாஸ்கேவை காப்பாத்திட்டு டேய் அடிப்படையில் பயந்தாங்கோலின்னு கேட்டிருப்பான். சாஸ்கே ஆடி போயிருப்பான். இதுக்கப்புறமா காரா கூட சண்டை போடுறப்ப கர்ஸ் மார்க் வெளியே வந்திருக்கும். சாஸ்கேக்கு அவனால சுத்தமா முடியாம மயங்கி இருப்பான். அப்பவும் நருட்டோ தான் வந்து சாஸ்கேவை காப்பாத்திருப்பான். இட்டாச்சி அண்ட் கீசமே நருட்டோவை தேடி வந்தப்ப சாஸ்கே இட்டாச்சிக்காக வந்திருப்பான். ஆனா இட்டாச்சி போட்டு பொழந்து எடுத்திருப்பான். அப்போ நருட்டோ ஓடி வந்த மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா கக்காஷியை வச்சு பிராங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. கக்காஷியே மேல இருந்து பனி கொட்ட போதா இல்ல பவுல் வெடிக்க போதா இல்லைன்னா பஞ்சிங் கிளவுஸ் வச்சு அடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் மாதிரி போயிருப்பார் இல்லையா, அதெல்லாம் காட்டுவாங்க. இது டோட்டலா வேலை செஞ்சிச்சு, அவர் மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு டியூச்சி, ஆயமே, நருட்டோ, சாஸ்கே அண்ட் சக்குரா எல்லாருமே ஹாப்பியா இருக்க மொமெண்ட்ஸ் காட்டியிருப்பாங்க. சாஸ்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். இதுக்கப்புறமா ஃபைனல் வேலையில சாஸ்கே நருட்டோ சண்டை போட்டதை காட்டுவாங்க. சாஸ்கே சுடோரி பண்ணிருப்பான். நருட்டோ உன்னை திரும்பி கூட்டிட்டு போகணும்னா, உன்னை தோக்கடிச்சு தான் கூட்டிட்டு போகணும்னா அதையும் நான் செய்யறதுக்கு தயாரான்னு இருப்பான். பயங்கர இம்பாக்ட் ஆனதை காட்டுவாங்க. நருட்டோட க்ளோன் நருட்டோ சுத்தி வீசுற மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ அண்ட் சாஸ்கே ரசங்கன் அப்புறம் சுடோரி வச்சு நேருக்கு நேர் மோதி இருப்பாங்க. நருட்டோ நான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சேன், கூடாவும் தான், அதனால தான் உன்னை சேஸ் பண்ணிட்டே இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறப்பல நான் சந்தோஷப்படுவேன்பா. சாஸ்கே நருட்டோ கிட்ட நருட்டோ நீ என்ன சொன்னாலும் நான் மாற போறது இல்லைன்பா. நருட்டோ சிரிச்சுட்டு அவனை பார்த்துட்டு லீஃப் சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் நான் கொல்ல போறேன், உன்னையும் சேர்த்தி தான்பா. சாஸ்கே இட்டாச்சியை திங்க் பண்ணி பார்த்துட்டு உச்சியா கிளானுக்காக பழி வாங்க போறேன்பா. நருட்டோ அது மட்டும் தான் ஒரே வழியான்னு கேட்கவும் சாஸ்கே ஆமான்ட்டு உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, என்ன கொன்னு வில்லேஜை காப்பாத்தின ஹீரோ வாய்க்கன்பா, இல்லைன்னா என்னால கொல்லப்பட்டு தோத்தங்களையே இருந்துக்கன்பா. நருட்டோ சாஸ்கே கூப்பிட்டு நான் அதை நம்ப போறதா இல்ல, நான் ஒன்னும் லூசரும் கிடையாது, அதே மாதிரி ஒன்ன கொன்ன ஹீரோவும் கிடையாது, ரெண்டுமே நடக்காதுன்பா. நருட்டோ அண்ட் சாஸ்கே ரசங்கன் அப்புறம் சுடோரி வச்சு மோதி இருப்பானுங்களா, வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். கக்காஷி நருட்டோட குளோனை தட்டி விட்டு பின்னாடி பறந்து போன நருட்டோவை பிடிச்சிருவாரு. சாஸ்கேவை ஒயிட் ஜெட்ஸ் பிடிச்சுக்குவான். நீ எப்படா வந்து சாஸ்கே பார்க்கவும் நான் உனக்குள்ளேயே தான் இருந்தேன், மாதரா தான் உன்னை அப்சர்வ் பண்ண சொன்னான், நான் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணாம பாத்துக்க சொன்னான்பா. பார்க்க போனா பிரச்சனையில இப்ப போல ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்பான். ஜெட்ஸு மனசுக்குள்ள நான் அவனை கூப்பிட்டே ஆனும் போல, பார்க்க போனா அவன் ரெட்ரீட் ஆகிற மாதிரி தெரியலன்பா. கக்காஷி நருட்டோ கிட்ட வில்லேஜுக்கு போக சொன்னான்பாரு. நருட்டோ இப்ப எனக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்பா. மாதராவை காட்டுவாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெனேகான கலெக்ட் பண்றதா பெட்டரா இருக்கும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஜெட்ஸு இங்க வந்துட்டு சாஸ்கே பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவான். கக்காஷியை காட்டுவாங்க. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா, என்னடா சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அண்ட் சாஸ்கே நேர் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மாதரா வந்திருப்பான். சாஸ்கே என்னாச்சு, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னான்பா. கக்காஷி பார்த்துட்டு மாதராவான்பாரு. அந்த பக்கம் பார்த்துட்டு நைன் டெயில்ஸ் ஆன்ட்டு சண்டை போடுறதுக்கான அர்ஜை சப்ரஸ் பண்ண முடியலையா, நைன் டெயில்ஸை வேட்டையாடுறதுக்கான ப்ராப்பர் பிளேஸ் அண்ட் டைம் நான் உனக்கு அரேஞ்ச் பண்றேன்ட்டு இப்போ ரிட்ரீட் ஆயிடலான்பா. ஜெட்ஸு உனக்கு பதிலா நான் சண்டை போடுறேன்ட்டு நைன் டெயில்ஸ் ஜின்சுரிக்கே பிடிச்சானும்லன்பா. ஏகப்பட்ட ஜெட்ஸு க்ளோன்ஸ் வரும். மாதரா அப்புறம் ஜெட்ஸு சாஸ்கேவோட கூடவே இருக்கானு. தனியா சண்டை போடுறதா எனக்கே டஃபா தான் இருக்க
போகுதுன்னு பாரு ககாஷி. என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணும்போது மாதரா ஜெட்சு கிட்ட நருட்டோ நைன் டெயில்ஸ் கேப்சர் பண்றதுலாம் உனக்கு கஷ்டம், அதுவும் நீங்க எல்லாம் நான் காம்பேட் டைப் வேற, அதெல்லாம் டஃபா போயிரும்பா. நைன் டெயில்ஸை சாஸ்கே கிட்டே விட்டுறலாம், அதை பார்க்கணுங்கிற என்ஜாய்மெண்ட்ல நான் இருக்கேன்பா. ஜெட்சு அப்படியே அங்க அந்த க்ளோன்ஸ் அப்படியே கீழே போற மாதிரி கட்டுவாங்க. இப்ப கீசமை மேலதான் கன்சர்னா இருக்குன்பா மாதரா. போய் அவனை செக் பண்ணிட்டு பிளாக் ஜெட்சு சந்திக்கிற வழியை பாருன்பா. ஜெட்சு சரி சரி புரிஞ்சதுங்கோ. நருட்டோ முன்னாடி நடத்த போதை பார்த்துட்டு ககாஷி நருட்டோன்னு கூப்பிடுவோம். நருட்டோ நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்ட்டு சாஸ்கே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்பா. மாதரா சாஸ்கேவை வா போலான்கவும் வெயிட் பண்ண சொல்லுவான். முன்னாடி வந்த நருட்டோ பார்த்துட்டு சாஸ்கே எந்திரிப்பான். நருட்டோ சாஸ்கே ஞாபகம் இருக்கா ஃபைனல் வேலியில என்கிட்ட சொன்னீல ஹை லெவல் ஷினோபியை பத்தின்பா. சாஸ்கே ஃபைனல் வேலியில இருக்கப்ப 2 ஹை லெவல் ஷினோபி சண்டை போட்டுக்கிறப்ப ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாங்க. அவங்க வச்சுக்கிற பஞ்சஸ் மூலமாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். நீ ஒரு முட்டாள் நருட்டோ, இப்ப நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கணும் உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பான். பிரசன்ட் நருட்டோ சாஸ்கே கிட்ட நீ நானும் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டதுக்கு அப்புறமா நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இப்ப 2 பேருமே ஹை லெவல் ஷினோபி சாஸ்கே, நீயும் நானும். அதனால சாஸ்கே நான் என்ன திங்க் பண்றேன்னு உனக்கு இப்ப தெரியுதான்னு சொல்லி கேட்பான். உன்னால என் மைண்டை ரீட் பண்ண முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா? நீ நானும் சண்டை போட்டா 2 பேருமே செத்துருவன்பா. சக்குரா ஷாக்காவா எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது நருட்டோ சாஸ்கே கூப்பிட்டு நீ லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தா நான் கண்டிப்பா அவங்க கூட சண்டை போடுவேன், அது வரைக்கும் அவன் வெறுப்பை சேர்த்து வச்சுக்க. அப்போ உன் வெறுப்பை மொத்தமும் எங்கிட்ட காட்டு. அந்த அத்தனை வெறுப்பையும் ஹேண்டில் பண்ண முடியும்னா அது என்னால மட்டும் தான் முடியும். உனக்கு புரியுதா? அந்த கடமையை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா என்னால மட்டும் தான் முடியும்பா. சாஸ்கே பல்ல கடிப்பான். நருட்டோ அந்த டைம்ல உன்னோட வெறுப்புக்கான பர்டனை ஃபுல்லா நான் தாங்கிட்டு உன் கூட சேர்ந்து செத்துருவன்பா. சாஸ்கே உனக்கு என்ன தாண்டா வேணும், உனக்கு என்ன கருமம் தாண்டா வேணும், எதுக்காக என் மேல இவ்வளவு ஃபிக்ஸேட்டடா இருக்குன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுன்பா. சாஸ்கே நம்ம சந்திச்ச அந்த மோமெண்ட்ல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுங்கிறது ஆர்டினரியால இல்ல, பஞ்சஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும்ட்டு பம்ப் ஃபிஸ்ட் பண்ற மாதிரி கேட்டுவான். அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம 2 பேருமே ஹை லெவல் ஷினோபி ஆயிட்டோம். ஒன்ஸ் நீ நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா உன்னோட வெறுப்பு போயிடும். இருக்கா சென்சேவை பார்த்தப்ப ஏன் வெறுப்பு போன மாதிரின்பா. நான் உனக்கு கிவ் அப் பண்ணல, இப்ப வரைக்கும் லீஃப் வில்லேஜ்க்கு உன்னை திரும்ப கூட்டிட்டு போய் தீருவேன். என் மனசை நான் மாத்திக்க போறதா இல்லைன்பா. இதை பார்த்து சக்குரா மனசுக்குள்ள நருட்டோன்ட்டு ஒரு மாதிரி தேம்புவா. நருட்டோ சிரிச்சுட்டே நான் ரொம்ப அலக்கழிச்சிட்டேன்ல, இதுவே போதுமானதுதான். அடைச்ச நான் பேசல ரொம்பவுமே போராச்சு, உனக்கு லெக்சர் பண்ற அளவுக்குலாம் நான் இல்ல. அப்புறம் நம்ம 2 பேருமே இறுதியில சாவோம்னா அவ்வளவு ஒஸ்டா ஒரு விஷயம் நடக்கிறப்ப நீ உச்சிகாவா இருக்க போறதில்ல. அதே மாதிரி நானும் நைன் டெயில்ஸோட ஜின்சுரிக்கே இருக்க போறதில்ல. நம்ம பர்டன்ஸ்ல இருந்து ஃப்ரீயாக போறோம். கடைசியா செத்ததுக்கு அப்புறமா 2 பேரும் வேற உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவா. சாக்குரா கண் கலங்கி இருப்பா. நருட்டோ சிரிச்ச முகத்தோட இருப்பான். சாஸ்கே நான் என் பிளான மாத்திக்க போறதில்ல, அதே மாதிரி சாக போறதில்ல. இங்க சாக போறதுனா நீயே தான் இருப்பேன்பா. நான் சாக போறேனா 2 பேர் சேர்ந்தே சாவும் சாஸ்கேன்பா. காரணம் காட்டுவாங்க. சாஸ்கே சிரிச்சுட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் உன்னை கொல்றதா நான் தான் இருப்பேன்பா. நருட்டோ எனக்கு கிளியராவே புரியுது, நீ என்ன மதிக்கம் கூட இல்லைன்பா. கக்காஷி போது நருட்டோன்ட்டு சாஸ்கேவை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பாரு. உனக்கு ஹொக்காகே ஆகணுங்கிற அந்த ப்ரீஷியஸான ட்ரீம் இருக்குல்ல, சாஸ்கேவோட கையால அது போக விட மாட்டேன் பாரு. நருட்டோ என்னால என்னோட ஃப்ரெண்டும் கூட காப்பாற்ற முடியாம ஹொக்காகே ஆகிறதுக்கான ஒர்த் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பான். சாஸ்கேவை கூப்பிட்டு நான் உன் கூட சண்டை போடுறேன் சாஸ்கேன்பா. இதெல்லாம் பார்த்த சக்குரா நருட்டோ கிளியரான தீர்மானத்தோட நிக்கிறான்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ சொல்லியிருப்பான்ல நான் உன் வெறுப்புக்கான பர்டன் தாங்கிட்டு உன் கூட சேர்ந்து சாகுறேன்னு. அதை திங்க் பண்ணி பார்த்த சக்குரா அவனோட கம்பேர் பண்ணா என்னோட தீர்மானம் எல்லாம் வீக் தான்பா. நானும் ஷினோபி தான், ஆனா எப்ப பார்த்தாலும் எழுதிட்டு இருக்கேன். நருட்டோ நம்பி அதிகமா இருக்கேன். நான் பாஸ்ட்ல அப்படிதான் இருந்தேன்ட்டு திங்க் பண்ணிட்டு வந்தா இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். நான் எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகல, என்னால எதுவும் செய்ய முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னால செய்ய முடிஞ்சது எல்லாமே அவங்கள நம்புறது மட்டும் தான் திங்க் பண்ணுவா. கக்காஷி முன்னாடி வந்துட்டு அப்படின்னா சரி நருட்டோ நீ சாஸ்கேவை பாத்துக்க, சக்குரா என் உடம்ப பாத்துக்கன்ட்டு மாதராவை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பாரு. மாங்கேக்கியோ ஷரிங்கன்னு யூஸ் பண்ணுவோம். மாதரா விட்டுத்தலு கக்காஷி அந்த ஜுட்சுல எங்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்ட்டு சாஸ்கேவை வா போலான்பா. சாஸ்கே மாதரா நான் உங்கள்கிட்ட அப்புறமேல் பேசணும்பா. எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் ஆயிருப்பாங்க. நருட்டோ நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன் சாஸ்கேன்பா. மாதரா ஏதோ பேசணும்னு சொன்னில என்னடான்னு சொல்லி கேட்பான். எனக்கு இட்டாச்சியோட கண்கள் வேணும்பா சாஸ்கே. இதை கேட்ட மாதரா ஒரு வழியா முடிவுக்கு வந்துட்டியா, நீ சுசனாவை ஓவராவே யூஸ் பண்ணிட்ட, உன்னோட விஷன் மொத்தமா போயிருக்குங்கிற அவேர்னஸ்ல தான் இருந்தன்பா. சாஸ்கே கண் வழியாகவும் கை வைப்பான். மாதரா இது பர்ஃபெக்டான டைமிங்பா. சாஸ்கே உடனடியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லுவான். மாதரா எதுக்கு அவசரப்படுற என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கே என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே வச்சு நருட்டோ தீத்து கட்ட போறேன்பா. அதான் இல்லாமேன்பா. இதுக்கு அப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சக்குரா நருட்டோவை பார்த்துட்டு எப்பவும் போலவே தேங்க்ஸ் நருட்டோ, நீ இருக்கிறதுனால தான் டீம் 7 எப்பவும் போல ஒன்னு சேர்ந்து திரும்ப சிரிக்கிற அந்த நாள் வருங்கிற நம்பிக்கை இருக்குன்னு திங்க் பண்ணுவா. நருட்டோட உடம்பே அப்படியே வயலட் ஆயிருக்கும். அவனோட க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிருக்கும். விழுகிற மாதிரி போவான். சக்குரா என்னாச்சுட்டு ஷாக்காவா. கக்காஷி நருட்டோட்டு பக்கத்தால வருவாரு. நருட்டோவை பிடிச்சிட்டு இந்த காயத்தால தானான்ட்டு பாப்பாரு. சக்குரா ஷாக்காவா. நருட்டோட கண்ணத்துல கிழிச்சிருக்கும்ல, சக்குராவோட குராயை வச்சு தானே சாஸ்கே கிழிச்சிருப்பான். ஆல்ரெடி அதில் பாய்சன் யூஸ் பண்ணிக்கல, அந்த பாய்சன் தான் காரணம். சக்குரா இதுக்கு முன்னாடி ஆன பாய்சன் குழாயினால ஆன வெட்டினாலேன்னு சொல்லிட்டு பாப்பா. கக்காஷி பார்க்க போனா அதே தான் பாரு. சக்குரா பயங்கர பயத்துல இருப்பா. கக்காஷி சக்குராவை கூப்பிட்டு நீ உடனே மாத்து வந்து கொடுத்தாலும் சக்குரான் பாரு. கக்காஷி காரின் கிட்ட போயிட்டு நான் உன்னை லீஃப் வில்லேஜ் கூட்டிட்டு போறதா இருக்கேன், ப்ராப்பரா பிஹேவ் பண்ணிக்கேன் பாரு. காரின் சிம்பிளா இந்த பாயிண்ட்ல நான் எதுவும் ட்ரை பண்றதா இல்லைன்பா. நருட்டோ கேண்டிடேட் கொடுத்துருப்பா சக்குரா, இருந்தாலுமே சிக்கதா ஃபீல் ஆகுதுன்பா. பரவாயில்லன்னு சொல்லி கேப்பா சக்குரா. காரின் கக்காஷியோட முதுகுல ஏறிப்பா. நருட்டோவை பார்த்துட்டு இரு அது அவனே தான் பாப்பா. அதுதானே நருட்டோ உசுமாக்கின்ட்டு. மாதரா ஷரிங்கான்ஸை பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த இடத்துல தான் சாஸ்கே இருப்பான், படுத்துட்டு இருப்பான். மாதரா இதுக்கு நீ ரெடியான்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கே சீக்கிரம் சைன்பா. இட்டாச்சியை திங்க் பண்ணிட்டு இடன் லீஃபா அழிச்சே தீர்வன்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த இன்ஃபில்ட்ரேட்டர் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்லன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.